பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தையை சற்று கவனியுங்கள். என்னிடத்தில் வில், பட்டயம் போன்ற யுத்த ஆயுதங்கள் இருந்தாலும் அவைகளை நான் நம்பவும் மாட்டேன், அவைகள் என்னை ரட்சிப்பதும் இல்லை. 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் என்று சங்கீதக்காரன் அங்கே அறிக்கை செய்கிறதை கவனியுங்கள். அதாவது தேவனை முன்னிறுத்தி அல்லது தேவனை சார்ந்து கொண்டு தேவன் மேலே தன்னுடைய முழு நம்பிக்கையையும் அவர் வைக்கிறதை அங்கே அறிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய திறமை, படிப்பு, தாளந்துகள், பணம், செல்வம் இவைகள் ஒரு நாளும் நம்மை தப்புவிப்பது இல்லை, ரட்சிப்பது இல்லை. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கைதான் ஜெயத்திற்கு ஏதுவாக நம்மை கொண்டு செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. கோலியாத்தை யுத்த காலத்திலே சந்தித்த தாவீது தன்னுடைய திறமையை சார்ந்து அல்ல, தேவனை முன்னிறுத்தி யுத்தத்தில் வெற்றி பெற்றார். அன்பானவர்களே, நாமும் இந்த நாளிலே தேவனை சார்ந்து கொண்டவர்களாய், தேவனை முன்னிறுத்தி வாழ்ந்து காட்டுகிறவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் பெறுகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிற சங்கீதக்காரனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, எங்களிடத்திலே ஏராளமான தாளந்துகள் மற்றும் காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் வெற்றியாய் அமையும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை முன்னிறுத்தி உம்மை சார்ந்து கொண்டு தேவ கிருபையை, தேவ தயவை பெற்றுக்கொண்டவர்களாய் ஜெயம் பெறுகிறதற்கு எங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களுக்கு செய்து ஜெயம் தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.